அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே மாறி மாறி வரும். ஒரு சில நாட்கள் நமக்கு நன்மையான நாட்களாக நல்ல நாட்களாக இருக்கும். சில நாட்கள் நமக்கு கவலை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு நேரம் அந்த நல்ல நேரம் நன்மையாகவும் அந்த கெட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மோசமான ஒரு நேரமாக நினச்சிட்டு அவங்க கவலைப்படுவாங்க. ஆனால் உண்மையான ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுத்தையும் அவங்க நன்மையாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது நல்லது நமக்கு நடக்குது, அது நல்ல ஒரு விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம், சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவே ஒரு கெட்ட விஷயங்கள் ஏதோ சோதனைகள் ஏதோ நடக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க பொறுமை காக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பொறுமையின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவான், நன்மையை அதிகப்படுத்தி தருவான். ரெண்டுமே அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும். கெட்டதும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிரும், நன்மைகளும் நல்லதும் சாதகமாக அமைஞ்சிரும். அந்த மாதிரி நாம் இருக்க பழகிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்பத்தில். நமக்கு நல்லது வரும்போது சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். அதுவே கெட்டது வரும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப புலம்புவோம், அந்த பொறுமை வராது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் அந்த பொறுமையை இருக்க பழகி கொண்டா இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப நல்ல முறையில் மாறும். அந்த பொறுமை நம்மக்கிட்ட வரணும்னா அந்த சோதனையான அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அவன்கிட்ட நாம் உதவி தேடணும். துவாக்களின் மூலமாக, உபரியான தொழுகைகளின் மூலமாக, 5 வேளை தொழுகை அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுதுட்டு அல்லாஹ்விடம் உதவி தேடணும். அப்படி செய்யும்போது நம்ம மனசு என்னதான் பாரமாக இருந்தாலும் அந்த பாரம் எல்லாம் விலகி அந்த ஒரு துக்கத்தை அல்லாஹ் நம்மை விட்டு நீக்கிடுவான். நாம் கேட்ட துவாக்களின் மூலமாக. எப்போ ஒரு கஷ்டம் வந்தாலும் இதை மட்டும் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிங்க, அதாவது மனசில் வச்சுக்கிங்க. இந்த கஷ்டம் எனக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு கஷ்டம். நான் பொறுமையாக இருந்தால் இந்த கஷ்டம் நீங்கி அதற்கு பதிலாக 2 மடங்கு அல்லாஹ் எனக்கு சந்தோஷத்தை தருவான், என்னோட நிலைமையை மாற்றுவான். அந்த ஒரே ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அதிகமாக திக்ருகள் எடுங்க, குரான் எடுத்து ஓதுங்க, துவா செய்யுங்க. இது எல்லாமே அந்த கஷ்டத்தை நமக்கு மறக்க உதவி செய்யும். நிச்சயமாக மறந்து போயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்ம சிக்கி இருந்தாலும் சரி, இது முடியவே முடியாது, அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையை வந்தாலும் சரி, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறும்போது அப்படி மனசு லேசாகும். அதோ உடனடியாக அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாமதப்படுத்திலாம் இல்லை, உடனடியாக அந்த லேசு கிடைக்கும். நிச்சயமாக இது நம்ம வெளியே வந்துடுவோம். ஏன்னா நம்ம யாருக்கிட்ட போய் கேட்குறோம்? நம்ம படைச்ச ரப்பிடத்தில். முடியாததை முடித்து காட்டும் ரப்பிடத்தில் நாம் கையேந்தி நிற்கிறோம். நிச்சயமாக நமக்கு ஒரு வழி காட்டுவான்னு சொல்லிட்டு அந்த சோதனை அப்படியே லேசாயிடும். அதற்கு பிறகு இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நிறைய துவாக்கள் இருக்குது, குரானில் நிறைய துவாக்கள் இருக்குது, ஹதீஸ்களில் நிறைய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை எடுத்து ஓதுங்க. உங்கள் கஷ்டமான சூழ்நிலையும் ஓதுங்க, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையும் ஓதுங்க. நிச்சயமாக அந்த கஷ்டத்தை அந்த துவாக்கள் லேசாக்கும். அல்லாஹ்வின் உதவி எப்படியோ வரும். எப்படியோ நம்மளுக்கு உதவி வந்து அந்த கஷ்டத்தை நீக்கிடும். நம்ம சேனலில் நிறைய துவாக்களை போட்டுட்டு வரோம். சில துவாக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான துவாக்களாக இருக்கும், டெய்லியும் ஓதுற மாதிரி இருக்கும். சில துவாக்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றுற மாதிரி ஓதுற மாதிரி இருக்கும் துவாக்கள். அதில் சிறந்ததை எடுத்து ஓதுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு செலக்ட் பண்ணி ஓதுங்க. எப்போவுமே துவா கேட்பதை நிறுத்திடாதீங்க. நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் நிச்சயமாக சோர்வடைய மாட்டான். நாம் அல்லாஹ்விடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிறந்த ஒரு துவா தான் நான் சொல்ல போகிறேன். நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய துவா இது. மிக மிக சிறந்த துவா. எப்படிப்பட்ட சோதனை நீங்கள் மாட்டி இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை நிறுத்தி வச்சு நல்லா ஓதுங்க, மனசார ஓதுங்க. அல்லாஹ் அந்த பிரச்சனையை உடனடியாக நீக்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துவா, சஹீஹான அறிவிப்புகளில் வந்த துவா. அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலாஇ வ தரக்கிஷ் ஷகாஇ வ சூஇல் கதாஇ وشماتة الأعداء. اللهم إني أعوذ بك من جهد البلاء وترك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء. தாங்க முடியாத சோதனை, அழிவில் வீழ்வது, விதியின் கேடு, எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன்.
எந்த ஒரு ஆன்மாவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய சக்திக்கு மீறி என்றைக்குமே சோதிக்க மாட்டான். சக்திக்கு உட்பட்டு தான் சோதிப்பான். நமக்கு ஏதாவது ஒரு கவலை சோதனைகள் வருதுன்னா நம்மால் அதை தாங்க முடியும். அவங்கவுங்களுக்கு ஒரு தாங்கக்கூடிய அந்த மனசு இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் சோதனைகள் வரும். ஆனால் இந்த ஒரு துவாவில் தாங்க முடியாத சோதனை இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம். அழிவில் வீழ்வது, ஏதாவது ஒரு அழிவு எந்த மூலமாகவும் வரும். இந்த பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்ல முடியாது. நமக்கு அழிவு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலும் அழிவுகள் இருக்குது. அதிலிருந்து நம்ம வீழ்வதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்குறோம். விதியின் கேடு, விதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் நமக்கு நல்ல நேரமாக இருக்கும், சில நேரங்கள் நமக்கு மோசமான நேரமாக இருக்கும். அதுதான் விதியின் கேடு. அந்த விதியின் கேடிலிருந்து இந்த ஒரு துவா மூலமாக பாதுகாப்பு கேட்குறோம். எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல், இதில் எதிரி என்பது எல்லாமே நமக்கு கஷ்டம் தரக்கூடிய யாராவது ஒருத்தவங்க மூலம் நமக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, அதையே நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அப்படி இருக்கவங்க கூட இந்த ஒரு துவா தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் மனசு லேசாகும். நிறைய ஒரு சின்ன ஒரு துவா தான் எவ்வளோ விஷயங்கள் வந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது பாருங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நிறைய லேசி இருக்கு. நாம தான் நினைக்கிறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போறோம் சொல்லிட்டு. ஆனா அல்லாஹ் சோதனையை தந்து அதிலிருந்து விடுபட நமக்கு பல வழிகளை காட்டி தந்துள்ளான். அல்லாஹ்வை நினைவு கூறும்போது, அதிகமாக நினைவு கூறும்போது, அவனிடம் உதவி தேடும்போது அந்த ஒவ்வொரு கஷ்டமும் நிச்சயமா லேசாகும். எந்த ஒரு கஷ்டமும் நிரந்தரமானது இல்லவே இல்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தியை நாம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதால தான் அல்லாஹ் நமக்கு அந்த சோதனையை தரான். நாம் அதை உணரணும். இப்போ இந்த சோதனை வருதா, இந்த சோதனை மூலமாக எனக்கு ஒரு நன்மை இருக்குது சொல்லிட்டு மனசார உணர்ந்து அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நிலைமை மாறும். இந்த ஒரு துவாவை நீங்கள் எந்த காரணத்துக்காகவும் ஓதலாம். தாங்க முடியாத சோதனை என்பது எல்லா விஷயங்களும் அடங்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அதன் மூலமாக நமக்கு தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும் சில நேரங்களில். இதிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போகிறேன் அப்படின்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த துவாவை நீங்கள் எடுத்து ஓதுங்க. இந்த விதியின் கேடு இந்த மாறி மாறி வரும். சில நேரங்கள் நமக்கு தோணும் நல்லா தானே இருந்துச்சு நம்ம லைஃப், ஏன் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசனை வரும் பார்த்தீங்களா, அது எல்லாமே விதியின் கேடு தான். இந்த துவாவை நம்ம பொதுவாகவே ஓதிட்டு வரும்போது அந்த விதியின் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இன்ஷால்லா நமக்கு வராது. இந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகள் என்னவாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் இந்த ஒரு துவாவை எடுத்து ஓதுங்க. நிறைய துவாக்கள் இருக்குது, இது போன்ற துவாக்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா, எதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் பொதுவாக டெய்லியும் ஓதிட்டு வருது. இதன் மூலமாக அல்லாஹ்விடம் அதிகமாக துவா கேட்டுக்கிட்டே இருங்க, உதவி கேட்டுக்கிட்டே இருங்க. இன்ஷால்லா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனை எல்லாமே விலகி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி தருவான். இந்த வீடியோ பார்த்துருக்கிற யாரெல்லாம் மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, கவலைகளோடு இருக்கீங்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை, பரக்கத்தை தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.